வருது இல்லையா? ஸோ அதுக்கு 1 மந்த் முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன்லாம் நம்ம ஹேண்ட்மேட் பண்ற மாரி இருந்தா, அது 1 மந்த்துக்கு முன்னாடியே பண்ண வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் டைமே இருக்காது. முக்கியமா எங்க ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, தீபாவளி அப்ப தான் லீவே குடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் இந்த ஒரு டீம்ல இருந்து லீவ் எடுத்தா இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ நான் 1 மந்த் முன்னாடியே இந்த பிளான்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த டெக்கரேஷன்லாம் தோரணம்லாம் மாட்டி விடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் வந்துட்டு தீபாவளி வந்தாலே எனக்கு பட்டாசு, இந்த குழந்தைங்களா சேர்ந்து நான் வந்துட்டு இந்த காலையிலே சரம் அந்த மாரிலாம் வைக்க ஆரம்பிச்சுருவேன். பட் வந்து நான் எல்லாமே குளிச்சுட்டு, சாப்பிட்டு நல்லா நிம்மதியா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வெடியெல்லாம் வைக்கிறது. அது என்னமோ தெரியல. எனக்கு அப்படியே பழகிருச்சு. ஸோ நான் இங்க பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணேன்னா, சும்மா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்துட்டு நம்ம இந்த ட்ரெஸ் அட்டலாம் வரலாம் அத எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கலர் கலரா போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாரி 3 ஸ்ட்ராண்ட்ஸா நான் போட்டுட்டு, ஒரு இந்த இதுல வந்துட்டு 10ம், இன்னொரு இதுல வந்துட்டு 15 பீட்ஸ் மாட்டிட்டு, கீழ வந்து இந்த கவர் ஷீட் நல்லா இருக்குமா இல்லையான்னு ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணேன். பட் போட்டதுக்கப்புறம் சூப்பரா வந்திருந்தது. வால்ல மாட்டி விடுறதுக்காக வந்துட்டு நாட் மாரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாட்டி பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. பார்க்கவே ஒரு குட் லுக்கிங்கா இருந்தது.